இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ஹலோ மேனேஜர், ஆன்ட்டி அங்கிள் வெட்டிங் ஆனிவர்சரிக்காக லஞ்ச் ஏற்பாடு பண்ணிருக்கோம்ல, எல்லாம் ஓகே தானே? யாருக்கும் எந்த ஒரு குறையும் ஏற்பட்டுற கூடாது, கவனக்குறைவா இருந்துடக்கூடாது, எல்லாம் பெர்ஃபெக்ட்டா இருக்கணும். சொன்னதை கரெக்டா செய்யுங்க, நான் வச்சிடுறேன். மனிஷா, ஆன்ட்டி சொல்லுங்க ஆன்ட்டி. என்ன ஏதோ லஞ்ச்னு சொன்ன? ஓ, நீங்க கேட்டுட்டீங்களா? இங்க யாரும் இல்ல நினைச்சிட்டு போன்ல சத்தமா பேசிட்டேன். அதெல்லாம் பரவாயில்ல. என்ன விஷயம்? ஒன்னும் இல்ல ஆன்ட்டி, உங்க வெட்டிங் ஆனிவர்சரிக்காக நாங்க லஞ்ச் அரேஞ்ச் பண்ணிருக்கோம். அங்க எந்த ஒரு குறையும் இருக்க கூடாதுன்னு நான் மேனேஜர் கிட்ட சொல்லிட்டு இருந்தேன். உங்களுக்கு எந்த ஒரு கெட்ட பேரும் வந்துடக்கூடாதுல்ல, அதுவும் ஏன் மூலமா அது வந்துடக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். நீ பண்ணா எல்லாமே பெர்ஃபெக்ட்டா தான் இருக்கும் மனிஷா. தேங்க்ஸ் ஆண்டி, தேங்க்யூ சோ மச். சரிங்க ஆண்டி, எனக்கு கொஞ்சம் வேற சில வேலைகள் இருக்கு, நான் போய் அதை பாக்குறேன். சரி மனிஷா. மாம் டாடுக்கு கிஃப்ட் வாங்குறதுக்காக மனிஷா போய் ரொம்ப நேரம் ஆச்சு. எனக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பா. நான் சீக்கிரம் போகணும். அன்னைக்கு ஏதாவது ஹெல்ப் வேணுமான்னு கேட்டு நீயும் பண்ணலாம்ல. நான் பண்றேன்னு தான் சொன்னேன், அவங்க வேண்டான்னு சொல்லிட்டாங்க, நான் என்ன பண்றது? விவேக் சார், லக்ஷ்மி மேடம் எங்க இருக்காங்க? இங்க தான் எங்கேயாவது இருப்பாங்க பாரு. எல்லா இடத்துலயும் தேடிட்டேனே, அவங்க இல்ல சார். டெக்கரேஷன் முடிஞ்சதும் வந்து பாக்குறேன்னு சொன்னாங்க, அதான் கேட்டேன். சரி நீ போ. ஓகே சார். அக்கா வெளியே போனதா யார்கிட்டயும் சொல்ல வேண்டாம்னு சொல்லிருக்கா. இப்ப யாராவது கேட்டா என்ன பண்றது? ஜான்வி, அண்ணி எங்க? சஞ்சனா, லக்ஷ்மி எங்காவது பாத்தியா? என் டேப்லெட்ஸ் எங்க இருக்குன்னு எனக்கு தெரியல. தெரியல பாட்டி, நான் கூட அண்ணிய பார்க்கல. ஜானவிக்கு தான் தெரியும்னு நினைக்கிறேன். ஜானவி, லக்ஷ்மி எங்க? அது அது வந்து விவேக், லக்ஷ்மி எங்க ஆளையே காணோம். என் ட்ரெஸ்ஸிங்க பத்தி ஏதோ டிப்ஸ் கொடுக்கறேன்னு சொன்னா, இப்ப அவளையே காணுமே. நாங்களும் அண்ணிய பார்க்கல பெரியப்பா. டெக்கரேஷன் ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருச்சு போல சித்தி. இப்ப நாம ஒரு டேஞ்சர் ஸ்டெப் எடுக்க வேண்டிய நேரம் வந்துருச்சு. நான் செய்ய போற காரியத்தால அந்த லக்ஷ்மி அப்படியே ஆடி போயிடணும். அரவிந்த் அக்காவோட கோவத்துக்கு அவ நேரடியா பலியாகணும். ஒரு தடவை ஃபோன் பண்ணி பாரு. எல்லாரும் ஒரே இடத்துல என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? லக்ஷ்மியை காணும் அரவிந்தா, எங்கன்னு தான் விசாரிச்சுக்கிட்டு இருக்கேன். அப்படி அவ எங்க போயிட போறா? எங்கதான் எங்கேயாவது இருப்பா. எல்லா இடத்துலயும் தேடிட்டு அரவிந்தா, எங்கேயுமே காணோம். காணாம போறதுக்கு அவ என்ன சின்ன குழந்தையா? வீட்டுலதான் எங்கேயாவது இருப்பா. நீ சீப்போன்னு சொன்னதும் அப்படியே இங்க இருந்து கிளம்பிடுவேன் நினைச்சியா? உன் தம்பி அனுப்புன்னு சொன்னதும் அப்படியே உன் கூட அனுப்பி வச்சிருவான் நான் நினைச்சேன். இந்த ஜெகதீஷ பத்தி உனக்கு இன்னும் முழுசா தெரியாது லக்ஷ்மி. இப்ப நான் என்ன பண்ண போறேன் தெரியுமா? உன்னை கொஞ்ச நாளைக்கு இங்கேயே மறைச்சு வைக்க போறேன். அதுக்கப்புறம் நீ எனக்காக தான் இங்க வந்தேன்னு
என் கூடயே தங்கவும் செஞ்சுட்டேன்னு ஒரு ரூமரை கிளப்பி விட்டுருவேன். நீ என் கூட இருந்ததுக்கு அப்புறம் மித்திரன் எப்படி ஒன்ன கூட்டிட்டு போவான்? அதுக்கப்புறம் நான் தான் உனக்கு கதி. நான் தான் உன்னோட புருஷன். ஆ, அதுக்காக நீ ஒன்னும் பயப்படாத. இப்போதைக்கு நான் உன்னை எதுவுமே பண்ண மாட்டேன். நான் எப்படியெல்லாம் அவமானப்பட்டனோ அதே மாதிரி அந்த மித்ராவை அவமானப்பட வச்சாதான் என்னோட மனசுக்கு முழுமையான திருப்தி கிடைக்கும். மனிஷா, Where are you, Mitra? I'm waiting for you. I'm on the way. You don't worry. Okay, come fast. ஆமா, ஜானவி எங்க போனா? அவ அக்காவை கூட்டிட்டு வரேன்னு போனா, அவளும் இன்னும் கீழே இறங்கி வரல. சஞ்சனா, என்னன்னு பாத்துட்டு வா. பாக்குறேன் பெரியம்மா. ஜானவி, நீ இங்க நிக்கிறியா? அண்ணி எங்க? உன்னதான் கேக்குறேன் ஜானவி, அண்ணி எங்க? அக்கா இல்ல. இல்லன்னா என்ன அர்த்தம்? வெளியே போயிருக்காங்களா? ஆமா. அத நீ அப்பவே சொல்லிருக்கலாம்ல. என்னாச்சு எல்லாரும் ஒரு மாதிரி இருக்கீங்க? லக்ஷ்மி எங்க போனான்னு தெரியல. என்னாச்சு சஞ்சனா? லக்ஷ்மி அண்ணி வெளியே போயிருக்காங்களா பெரியம்மா? வெளியில போயிருக்காளா? வீட்ல இவ்ளோ வேலைகளை வச்சுக்கிட்டு இப்ப எங்க போனா அவ? எல்லாம் எனக்கு தெரியும், நான் பாத்துக்கிறேன்னு சொன்னதெல்லாம் வாய் வார்த்தையா? அதெல்லாம் பண்ணி காட்ட மாட்டாளா? எப்பவும் எல்லார்கிட்டயும் நல்ல பேர் வாங்கணுங்கிற முயற்சியில இருப்பாளே தவிர லக்ஷ்மி செய்யற காரியத்துல கொஞ்சம் கூட ஒழுக்கம் இல்லக்கா. தொலைக்கு மேல நிறைய வேலையை வச்சுக்கிட்டு இப்ப எங்க போய் தொலைஞ்சா அவ? அவ எப்ப வெளியில போனாலும் அப்பவே எனக்கு எல்லாம் புரிஞ்சிருச்சு. ஏதாவது முக்கியமான வேலை இருந்திருக்கலாம் அரவிந்தா. இதை விட முக்கியமான வேலையா? அரேஞ்ச்மெண்ட்ஸ்ல எந்த குறையும் இருக்க கூடாதுன்னு நான் முன்னாடியே சொன்னல. எந்த ஒரு தப்பும் நடக்காம பாத்துக்கணும்னு நான் அவளை முன்னாடியே எச்சரிச்சேன். எல்லாத்துக்கும் தலையாடிட்டு என்னங்க அதெல்லாம்?